ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கிற இந்தியா vs இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்ச் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் இந்தியா vs இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்சோட ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. வாங்க மக்களே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் மேட்ச் இப்போ தான் முடிஞ்சிச்சு மக்களே, சரிங்களா? அதாவது பயங்கரமான த்ரில்லிங்கான மேட்ச்சு, செம்ம த்ரில்லிங்கான மேட்ச்சு. வாங்க நான் இதோடைய ரிசல்ட்டை பற்றி நம்ம சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க, சரிங்களா? சூஸ் பண்ணி ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாங்க, பேட்டிங் விளையாண்டாங்க, சரிங்களா? இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் வச்சு நடந்துச்சு, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய பேட்டிங் ஸ்கோர்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களே, சஞ்சு சாம்சன் சாரும் அபிஷேக் சர்மாவும் வந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சரியான விளாண்டுருக்கிறாரு. இன்னைக்கு வெறும் 42 பாலில் 89 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. அதில் 8 4 7 6 வந்து அடங்கும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்டே சொல்லலாம். இப்போ போன மேட்ச்லேயுமே பார்த்தோம் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில். ஸோ இந்தியா வந்து செமிஃபைனல் வர்றதுக்கு முக்கிய காரணமே சஞ்சு சாம்சன் சார் தான். ஸோ போன மேட்ச்லேயும் செம்மையாக விளாண்டாரு. இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 89 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. சாதாரண விஷயம் கிடையாது 42 பாலில். அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவர் பெருசாக இந்த டோர்னமெண்ட்டே பார்த்தீங்கன்னா பெருசாக சரியாக விளையாடல. அவர் 7 பாலுக்கு 9 ரன் 2 4 அவுட் ஆகிட்டார். இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான இன்னிங்ஸு, 18 பாலுக்கு 39 ரன்கள் அடிச்சிருக்காரு, 4 4 2 6. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிவம் தூபே 25 பாலுக்கு 43 ரன்னு அருமையாக விளாண்டுருக்காரு. ஒரே ஒரு 4 தான் அடித்தார். பட் பார்த்தீங்கன்னா 4 6 அடிச்சிருக்காரு. சும்மாவாக சொன்னாங்க இவரை சிக்ஸர் தூபேன்னு. இவருக்கு வேறு பேர்லாம் வச்சுருந்தாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஐபிஎல் டைமில் வந்து இவரை வந்து நிறைய சில இந்த மாதிரி பேர்களாக சொல்லிட்டு இருந்தாங்க. சிக்ஸர் தூபே ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பேர் கூட சொன்னாங்க, சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கொஞ்சம் டல்லு தாங்க. 6 பாலுக்கு 11 ரன்னு, ஒரு 6 அவுட் ஆகிட்டார். ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான ஒரு ஃபயர் இன்னிங்ஸு, 12 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்கிறாரு, 3 4 2 6. ஒரு குயிக்கான ஒரு நல்ல ஒரு கேம் விளாண்டுருக்காரு, அவரும் அவுட் ஆகிட்டார். திலக் வர்மா பார்த்தீங்கன்னா 7 பாலுக்கு 21 ரன்னு, 3 6 அடிச்சிருக்காரு. அந்த 21 ரன்னில் 18 ரன்கள் பார்த்தீங்கன்னா 3 6 மூலயமா வந்தது, சரிங்களா? பவுண்டரி எந்த பவுண்டரியுமே அடிக்கல, 6 மட்டும் 3 6 அடிச்சிருக்கிறாரு. அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 2 பாலுக்கு 2 ரன்னு, நாட் அவுட்டு. வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் சேஸ் பண்ணியிருக்காரு, அதில் ரன் எடுக்கலை, அவர் நாட் அவுட்டு. ஸோ 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 253க்கு 7 விக்கெட் இழந்திருந்தாங்க, சரிங்களா? ஸோ 20 ஓவர்ஸில் 253 for 7 இந்தியாவோட ஸ்கோர், சரிங்களா? ஸோ 254 254 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஒரு மிகப்பெரிய இமாலய இலக்குனே சொல்லலாம். ஏன்னா இது சாதாரண ஸ்கோர் கிடையாது. 254 அடித்தா தான் வின் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹிமாலயா ஸ்கோர் நோக்கி தான் இங்கிலாந்து வந்து பேட்டிங் வந்தாங்க. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 254 ரன்ஸ் அடிக்கணும் அப்படி அடிச்சு வின் பண்ணுறது, அது சேசிங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வாங்க இங்கிலாண்டோட ஸ்கோர் கார்டை பார்க்கலாம். இங்கிலாண்டோட ஸ்கோர் கார்டை பார்க்க முன்னாடி இங்கிலாண்டோட பவுலிங்ஸை பார்த்துருவோம். அதில் ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 61 ரன் கொடுத்துருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 40 ரன் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட் எடுத்துருக்காரு. ஓவர்டேக் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்துருக்காரு, விக்கெட் எடுக்கலை. சாம் கரன் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 53 ரன், விக்கெட் எடுக்கலை. அடில் ரஷீத் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 41 ரன், 2 விக்கெட் எடுத்துருக்காரு. டாவ்சன் பார்த்தீங்கன்னா 1 ஓவர் போட்டு 19 ரன்கள், விக்கெட் எடுக்கலை, சரிங்களா? வாங்க நம்ம இங்கிலாண்டோடைய பேட்டிங்கை பார்க்கலாம். இங்கிலாண்டோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்து பெருசாக இன்றைக்கி விளையாடல. 3 பாலுக்கு 5 ரன்னு, ஒரு 4 அவுட் ஆகிட்டார். ஜாஸ் பட்லர் 17 பாலுக்கு 25 ரன்னு, 4 4 ஒரு 6. அவரும் பெருசாக இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஹாரி ப்ரூக் கேப்டன் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 7 ரன்னு, ஒரு 4, சரிங்களா? அடித்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4, சரிங்களா? அப்புறம் பெத்தல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்னிங்ஸ் நீங்கள் விளையாண்டுருக்காரு இங்கிலாண்டுக்கு. 48 பால்களில் 105 ரன்கள், சரிங்களா? 8 4 7 6. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, யார் ஜெயிச்சாங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு கேட்குது. இல்லைங்க, நான் ஸ்கோர் கார்டு ரீட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வாங்க பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா 5 பாலுக்கு 17 ரன்னு,
ஒரு 4 2 6 ஒரு குயிக் இன்னிங்ஸ் அவுட் ஆகிட்டார். 5 பால் தான் விளையாண்டுருக்காரு, அவுட் ஆகிட்டார். வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருக்காரு. 4 4 2 6 அடிச்சிருக்காரு அந்த 35 ரன்களில். சாம் கரன் பார்த்தீங்கன்னா 14 பாலில் 18 ரன்னு 2 4 அவரும் அவுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் 3 பாலுக்கு 2 ரன் நாட் அவுட்டு. கடைசியாக அவர் நின்றுருக்காரு 20 ஓவர் முடிவில். அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச் பார்த்தீங்கன்னா 4 பாலுக்கு 19 ரன். அந்த 19 ரனில் 3 6 அடிச்சிருக்காரு. சரிங்களா, பவுண்டரி எதுவும் அடிக்கல அவர். ஸோ 20 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 246க்கு 7 246 ஃபார் 7. சரிங்களா, 20 ஓவர் முடிவுகளில். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத. இந்தியா 7 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லான வெற்றியை இந்த மேட்ச்சில் பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா, இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. 7 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் இந்தியா போயிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியன் டீம், இந்தியன் கிரிக்கெட் டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியா, கங்க்ராச்சுலேஷன் டு இந்தியன் கிரிக்கெட் டீம். சரிங்களா, ஏன்னா இந்தியா ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் யார் கூட நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுக்கு தான் ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. இந்தியா கப்பு ஜெயிக்கணும். சரிங்களா, அதுதான் முக்கியம். வாங்க இன்றைக்குள்ள நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்கிறது, 253 ரன் அடித்து 7 ரனில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ஓகே. பட் ஜெயிச்சிட்டாங்கல்ல, ஒரு ரனில் ஜெயித்தாலும் வெற்றி தானே. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜெயிச்சிட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ரொம்ப க்ளோஸாக வந்திருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ரொம்ப க்ளோஸ் தான். ஏன்னா ஒரு 7 ரன்கள் தான் இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு 7 ரன்ஸில் தான் இந்தியா வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸாகவே வந்திருக்கிறாங்க இங்கிலாண்டு. ஓகே, பட் இந்தியா ஜெயிச்சது ரொம்ப ஹாப்பி. ஓகே மக்களே, நம்ம அடுத்த ஃபைனல்ஸ் மேட்ச்சு அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனல்ஸ் மேட்ச்சை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த மேட்ச் எப்போ, அடுத்த ஃபைனல் மேட்ச் நடக்கும்போது நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவோட பவுலிங் லைனப் நம்ம பார்க்காம விட்டோம், அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்தியாவோட பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் போட்டு 51 ரன்கள் கொடுத்துருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் போட்டு 38 ரன்கள் 2 விக்கெட்டு. ஜாஸ்பிரிட் பும்ரா 4 ஓவர் போட்டு 33 ரன் கொடுத்துருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டு 64 ரன்கள், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் 16 ரன்கள் கொடுத்துருக்காரு. அவருடைய எக்கனாமி பார்த்தீங்கன்னா 60 ரன்ஸ். சரிங்களா, அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்கும் 12.75. ஓகே, அவருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அக்ஷர் பட்டேல் 3 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஓகே, சிவம் தூபே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். போட்டது 1 ஓவர், அதில் கொடுத்தது 22 ரன்கள். சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா அவர் எந்த விக்கெட்டுமே எடுக்கலை. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவுலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னையோட மேட்ச்சில். சரிங்களா, ஓகே மக்களே. ஸோ செமிஃபைனல் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா ஃபைனல் போயிட்டாங்க. இந்தியா நியூசிலாந்து கூட ஃபைனல் மேட்ச்சில் விளையாட போகிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் இந்தியா. ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்புறம் மக்களே, நான் எப்போது சொல்கிற மாதிரி மக்களே, அப்புறம் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கும் வரும். ஸோ நானும் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை திருத்திக்குவேன். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எப்போ சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.
எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய் பாய் மக்களே.